என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியுடன் இணைந்து 10 தொகுதிகளில் போட்டியிட்டது. 10 தொகுதிகளில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. தருமபுரி தொகுதியில் கூட சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. திமுக 34 விழுக்காடும் சௌமியா அன்புமணி அவர்கள் 32 விழுக்காட்டில் தான் இருக்காங்க. 2 விழுக்காடு வாக்குகளை அதிகமாக பெற்று திமுக தான் வெற்றி பெறும். தந்தி டிவி கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுகவை விட வலிமையாக இருக்கின்ற ஒரு இயக்கம். அந்த தொகுதியில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறாது என்று தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களின் கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பை பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 10 தொகுதிகளில் தருமபுரி தொகுதியில் மட்டுமாவது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களின் எண்ணங்களாக இருக்கிறது. ஆனா அங்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லாது என்ற அந்த திணிப்பை பார்த்த பிறகு மக்கள் உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் உண்மையிலேயே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆனால் இது உண்மையான கருத்து கணிப்பா என்றால் கண்டிப்பாக இது உண்மையான கருத்து கணிப்பு அல்ல. இது மக்களை பலவீனம் செய்வதற்காக ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களை ஊடகங்களுக்கு கொடுத்து மக்களுக்கு திணிக்கின்ற ஒரு திணிப்பு இது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் தருமபுரியில 100 விழுக்காடு வெற்றி பெறும். இந்த காணொலியில நான் பதிவிடுறேன். இந்த பதிவை நான் அழுத்தம் திருத்தமாக இங்கு பதிவு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, மக்களின் மனநிலை. தருமபுரி தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்து இன்னும் அந்த மக்களை அந்த மாவட்டத்தை இன்னும் கடைசி நிலையிலேயே வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் அது. இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த 55 ஆண்டுகள் ஆட்சி செய்து அந்த மக்கள் இன்னமும் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இருப்பதுதான் அந்த மக்களின் அவல நிலை. விவசாயம் செய்வதற்கு வக்கற்ற நிலையில் அந்த மக்களை மாற்றியதுதான் இந்த இயக்கத்தின் அவல நிலை. இந்த 2 இயக்கமும் பக்கத்துல காவிரி ஆத்துல தண்ணி போகுது, இன்னமும் அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. மாட்டிற்கு டிராக்டர்ல தண்ணி வாங்கி ஊத்துறான் தருமபுரி விவசாயி. அந்த நிலையில தான் தருமபுரி மக்களின் வாழ்வியல் நிலை இருக்கிறது. இந்த 55 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து தருமபுரியின் வளர்ச்சி இதுதான். தருமபுரி மக்களின் வாழ்வியல் நிலையை இந்த அரசாங்கத்தின் செவிகளுக்கு ஒவ்வொரு முறையும் கொண்டு செல்வது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அதனால பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அபரிமிதமான ஒரு நம்பிக்கையை தருமபுரி மக்கள் கொண்டிருக்கிறார்கள். 2019 கூட அண்ணன் அன்புமணி அவர்கள் தருமபுரியில் தோற்றதற்கான காரணம் மக்கள் அல்ல, மக்களுக்கு கொடுத்த பணம் மட்டும்தான். இந்த முறையும் திமுக அங்கு மக்களை நம்பி களத்தில் நிற்கல, பணத்தை நம்பிதான் களத்தில் நிற்கிறார்கள். இப்பொழுது சொல்லுகின்ற கருத்து கணிப்பும் மக்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையில் வந்த கருத்து கணிப்பு அல்ல, திமுக கொடுத்திருக்கின்ற பணத்தின் மீது இருக்கின்ற கருத்து கணிப்பு. திமுக மக்களுக்கு கொடுத்த பணத்தின் மீது இருக்கின்ற கருத்து கணிப்பு தான் திமுக வெற்றி பெறும் என்று சொல்ல வைக்கிறது. பாமக தருமபுரி தொகுதியில் மட்டும்தான் வெல்லுகின்ற நிலை இருக்கிறதா அப்படின்னா இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் தொகுதியில வெற்றி பெற்றே தீரும், மாற்று கருத்தே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர்ல வெல்லுகிறது. ஆரணி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி தான் வெல்ல போகிறது. மயிலாடுதுறையில பாமக தான் வெல்ல போகிறது. கடலூர், மயிலாடுதுறை, ஆரணி, தருமபுரி இந்த 4 தொகுதிகளிலும் பாவிட இயக்கங்களால் இந்த வெற்றியை உங்களால பறிக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த 4 தொகுதிகளிலும் பாமகவின் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வாக்களித்த மக்களால். நீங்கள் இந்த 4 தொகுதிகளிலும் கோடிகளை கொட்டி இறைத்திருக்கிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த தொகுதிகளில் மக்கள் கோடிகளுக்கு வாக்களிக்கவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு மக்கள் இயக்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். மயிலாடுதுறையில் மா.க. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியை உங்களால் பறிக்கவே முடியாது. மயிலாடுதுறையில் மா.க. ஸ்டாலின் அவர்கள் 100 விழுக்காடு வெற்றி பெறுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் தைரியமாக இருங்க. 4ஆம் தேதி நாளைக்கு தேர்தல் முடிவுகள் உண்மையாக வெளிவருமேயானால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றியை யாராலும் பறிக்கவே முடியாது. திமுக அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோக வெற்றியை அறிவிக்குமேயானால் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் கடைசி வெற்றியை அறிவித்து வேட்பாளர் வெற்றிக்கான சான்றிதழை பெற்று வெளியே வரும் வரையில் தொண்டர்கள் எங்கேயும் நகராதீர்கள். பொறுப்பாளர்கள் தொடர்ந்து அந்த இடத்தில் அங்கேயே முகாமிடுங்கள். எந்த தருணத்திலும் எதை வேண்டும் என்றாலும் செய்வார்கள் இந்த திராவிட
கொத்தடிமைகள். மக்கள் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தியிருப்பார்கள், நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் மக்களுக்கு செலுத்திய வாக்கின் மீது நம்பிக்கை இல்லை. இத்தனை கோடி இந்த தொகுதிக்கு நாம் செலவழித்திருக்கிறோம், கண்டிப்பாக நாம் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறார்களே தவிர, திமுக ஒரு மக்களுக்கான இயக்கம், திமுக மக்களுக்கு இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறது, திமுக இத்தனை ஆண்டுகளில் மக்களுக்கு இவ்வளவு சேவை ஆற்றியிருக்கிறது, இந்த மாநிலத்தின் மக்களின் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறது, இந்த மாநில மக்களின் வாழ்வியல் தரத்தை உயர்த்தியது திமுக தான். ஆகையால திமுகவுக்கு தான் நாம் வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பி வாக்களிக்கின்ற நிலையில இந்த இயக்கங்கள் இருந்திருந்தா ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கும். ஆனா இப்பொழுது பெறுகின்ற வெற்றிகள் எதுவுமே ஜனநாயக வெற்றி அல்ல. இந்த பணநாயக வெற்றியை தடுக்க வேண்டும்னா, இந்த பணநாயக வெற்றியை தடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் போட்டியிட்டு இருக்கின்ற அத்தனை வேட்பாளர்களிலும் சௌமியா அன்புமணியை விட ஒரு திறமை மிக்க வேட்பாளரை நீங்க பார்க்க முடியாது வேறு இயக்கத்துல. தங்கர் பச்சானை விட ஒரு சிறந்த வேட்பாளரை அரசியல் களத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. மா.க. ஸ்டாலினை விட ஒரு மக்கள் பணியாளனை உங்களால் அரசியல் களத்துல, ஆரணி தொகுதியில போட்டியிட்டு இருக்கின்ற கணேஷ்குமாரை விட மக்களுக்காக மக்களோடு மக்கள் என்று மக்களுக்காக மக்களோடு மக்கள் என்று தோள் கொடுக்கின்ற ஒரு மக்கள் போராளியை உங்களால் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மக்கள் தொண்டனும் மக்களுக்காக செயலாற்றுகிறவர்கள். அப்படிப்பட்ட வேட்பாளர்களை தான் பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல கொடுத்தது. ஆனா திமுகவிலையும் அதிமுகவிலையும் போட்டிட்டு இருக்கின்ற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் ஊழல் பெரிச்சாளிகள். தமிழ்நாட்டில் சாராயம் விற்கிறதுலேருந்து, கஞ்சா விற்கிறதுலேருந்து, கொள்ளையடிக்கிறதுலேருந்து, கொலை பண்றதுலேருந்து அத்தனை அயோக்கியத்தனங்களையும் செய்தவர்கள் தான். ஒரு தொகுதிக்கு குறைந்தது 100 கோடி செலவழிக்கின்ற சக்தி இருந்தால் மட்டும்தான் உனக்கு தேர்தல் சீட்டு அப்படின்னு திமுக கொடுக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளர் போட்டியிடுவதற்கு தகுதியுடையவர் என்றால் குறைந்தது 100 கோடி அந்த தொகுதிக்கு செலவழிக்க அவர் தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவருக்கு அந்த தொகுதியில் சீட்டு கொடுப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை ஆற்றுகின்ற மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு. அப்படிப்பட்டவர்களை தான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்களாக அறிவித்திருக்கிறது. தங்கர் பச்சான் எல்லாம் அப்படி வந்தவர் தான் வேட்பாளராக, மா.க. ஸ்டாலின் எல்லாம் அப்படி வந்தவர் தான் வேட்பாளராக. ஜெகத் ரட்சகனுக்கு எதன் அடிப்படையில் சீட்டு வழங்கப்படுகிறது? அரக்கோணம் தொகுதியில கோடிகள் நீராக இறைக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் தொகுதியில துரைமுருகன் அவருடைய வாரிசு கதிரானந்து கோடிகளை நீராக பாய்ச்சி இருக்கிறார். தருமபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக 500 தொடங்கி 2500 வரை வாக்குக்கு பணம் நீராக பாய்ச்சி இருக்கிறார்கள் தருமபுரியில. இதே போன்று கோவை தொகுதியில ஆறாக ஓடி இருக்கிறது கோடி. இது ஜனநாயகமா? இப்படி பெறப்படுகின்ற வெற்றிகள் எல்லாம் ஜனநாயக வெற்றியா? வரவிருக்கின்ற 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் திமுக அதிமுக என்ற இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை இந்த பாஜக பாமக கூட்டணி அளிக்கவிருக்கிறது. திமுகவின் ஆட்டமும் அதிமுகவின் ஆட்டமும் இதோடு முடியவிருக்கிறது. இந்த தேர்தலில் பாமகவும் பாஜகவும் பெறுகின்ற வெற்றி என்பது திராவிடத்தின் தலை மீது போடுகின்ற இடி என்று பொருள். ஏனென்றால் இந்த தேர்தலின் முடிவுகள் என்பது 2026 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். இதைத்தான் வாக்களித்த மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். பணநாயகத்தை நம்பி காத்திருக்கின்ற தலைவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எத்தனை கோடி வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது நாளை 11 மணிக்குள்ளாக தெரிந்துவிடும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.